ரோட்டு ஓரத்தில் ஒரு குருவி மயங்கி கிடக்கிறத பார்த்தேன். எடுத்து பார்த்தா மேலே எதுவும் காயம்லாம் இல்லை, கழுகோ பருந்தோ எதுவும் அடித்த மாதிரி இல்லை, மயங்கி தான் கிடந்துச்சு. உயிரோட இருக்கா என்னன்னு தெரியல. லேசாக எறும்பு வேற முக்கிய ஆரம்பிச்சிச்சு. எறும்பு எல்லாத்தையும் ஊதி விட்டு நல்ல வெயிலில் தான் மயங்கி இருக்கும். பக்கத்துலேயே கம்மாக்காரம் இருந்துச்சு. லேசாக தண்ணியை தெளிச்சு விடலான்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் தான் வண்டியில் தண்ணி இருந்தது ஞாபகம் வந்துச்சு. தண்ணியை லேசாக தெளிச்சு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்த்தேன். உயிர் வர மாதிரி தெரியல. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப வெயில். இனிமேல் அடிக்கடி இந்த மாதிரி அங்கங்கே பறவைகளும் குருவிகளும் வந்து தண்ணி இல்லாமல் மயங்கி விழுந்து இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் மக்கள்லாம் மொட்டை மாடியில் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சிங்கன்னா சாயந்தர நேரம் காலையில் நேரத்துலலாம் பறவைகள்லாம் வந்து தண்ணி கிடைக்கலன்னா வந்து குடிச்சுக்கிறோம். ஒரு நாள் 2 நாள் வச்சா அது வராது. தொடர்ந்து அங்கே தண்ணி வச்சுக்கிட்டே இருந்தால் தான் பறவைக்கெல்லாம் தெரியும். ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிகள் பண்ணலாம். கொஞ்சோண்டு பொறிகள்லையும் கொஞ்சமாக தண்ணி வச்சிங்கன்னா புறா வரும். அதை பார்த்துட்டு மற்ற பறவைகளும் குருவிகளும் வந்து அங்கே தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெகுலராக வந்து அது குடிக்கும். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமா இருக்காது. இந்த வெயில் காலம் ஒரு 2 மாதத்துக்கு வச்சா கூட போதும். ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு மோசமாக அடிக்குது. வெயில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பித்த காலத்திலேயே பாருங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய கிடக்கு.